தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் உள்ள பத்ரகா கிராமத்தை சேர்ந்தவர் மோனிகா. இவருக்கு திருமணமாகி முதல் கணவர் உயிரிழந்தார். அதன் பிறகு தனது சொந்த கிராமத்தை சேர்ந்த அசோக் என்பவரை மோனிகா இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் அசோக்கும் மோனிகாவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதற்கிடையே வரதட்சணை கேட்டு அசோக்கும் அவரது சகோதரர் சுனிலும் மோனிகாவை தொடர்ந்து துன்புறுத்தி வந்தனர். மேலும் கணவர் தினந்தோறும் மோனிகாவை அடித்து கொடுமைப்படுத்தி வந்தார். இந்நிலையில் இந்த தம்பதியினருக்கு கடந்த 1 மாதத்திற்கு முன்பு குழந்தை ஒன்று பிறந்தது. இந்த சூழலில் மோனிகா திடீரென உயிரிழந்து விட்டதாக அவரது பெற்றோருக்கு அசோக் வீட்டிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அங்கு சென்ற மோனிகாவின் குடும்பத்தினருக்கும் அசோக் குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. இதற்கிடையே மகள் மோனிகாவின் மரணத்தில் சந்தேகம் எழுந்தது. உடனடியாக காவல் நிலையத்தை நாடிய மோனிகாவின் குடும்பத்தினர் எனது மகளை அசோக் அடித்து கொலை செய்துள்ளார் என்று புகார் அளித்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மோனிகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மோனிகாவின் 1 மாத குழந்தை நடுச்சாலையில் வீசப்பட்டிருந்த வீடியோ வெளியாகி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சாலையில் கிடந்த அந்த 1 மாத குழந்தையை அவ்வழியாக சென்றவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இறுதியாக அங்கு வந்த ஒரு நபர் குழந்தையை மீட்டு எடுத்து செல்லும் காட்சிகள் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளன. இதற்கிடையே மோனிகாவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதில் அவர் இயற்கையாக மரணமடையவில்லை, மாறாக கொலை செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோனிகாவின் வயிற்றில் வேகமாக உதைத்ததால் அவரது மண்ணீரல் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றிய காவல்துறையினர் மோனிகாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அசோக்கை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து பேசிய மோனிகாவின் சகோதரர், மோனிகாவை அசோக்கும் அவரது சகோதரரும் சேர்ந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்தனர். தற்போது அடித்து கொலை செய்துள்ளனர். மோனிகா உயிரிழந்த செய்தியை கேட்டு அங்கு சென்றபோது எங்களது குடும்பத்தை இழிவாக பேசி தாக்கினர். மேலும் 1 மாத குழந்தையான எங்களது மருமகனை சாலையில் தூக்கி வீசியுள்ளனர் என்று வேதனையுடன் தெரிவித்தார். வரதட்சணை கேட்டு மனைவியை அடித்து கொலை செய்ததோடு 1 மாத குழந்தையை சாலையில் தூக்கி வீசிய தந்தையின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.